இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை? இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால், அந்த மாணவர்களின் நலனில் அவருக்கு பொறுப்பு இருந்தால், இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கல. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்போ லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்புநிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன. இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள், மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு, மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அவங்க ஹிந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படல? அதை பற்றி என்னைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு? இவருடைய பிரதமர்கிட்ட போய் அதை பற்றி என்னைக்காவது மனு கொடுத்துருக்காரா? நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அதில் கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க. அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு 8 லட்சம் ரூபா வருமான வரம்பு. 8 லட்சத்துக்கு மேலே போனால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் சம்பளம் வாங்குறான், ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே? இந்த ஓபிசி மாணவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க. அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி 8 லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன? அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே. அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு வச்சிருக்கு. முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம். ஆனால் ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு 2 லட்சம், 2.5 லட்சம். இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது? இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள்? இப்ப தொடர்ந்து ஒரு மொழி பிரச்சனை எப்ப வந்தாலுமே மும்மொழி மொழியா இருக்கட்டும், இந்தி திணிப்பு விவகாரம் வரும்போது தொடர்ந்து பாஜக தரப்புலையா இருக்கட்டும், பன்மொழி கொள்கை கூட வரவேற்க முடியாது. எனக்கு ஹிந்தி மீது நமக்கு வெறுப்பு கிடையாது, எந்த மொழி மீது வெறுப்பு கிடையாது. அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை. ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது? இதுதான் நாம் சொல்றோம். இதுல ஏழை மாணவர்கள் படிச்சா என்னன்னா, ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா? இந்த வாதமே தவறு. அப்படி ஒன்று வந்துருச்சுன்னா இந்த மாதிரி மும்மொழி கொள்கை வரும்போது ஃபுல்லுமே திமுக நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுது, அங்கே தமிழே கற்றுக் கொடுக்கப்படுவதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் ஒரு பள்ளி நடத்துவதாக, சிபிஎஸ்சி பள்ளி நடத்துவதாக அரசு பள்ளிகளில் தான் பண்ணக்கூடாதுன்ற அரசாங்கம் தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம். அரசு பள்ளிகளில் ஒரு கொள்கையை நீங்கள் நிலைநாட்டுவதுங்கிறது பர்பெச்சுவேட் ஆயிரும்ல, அது நிரந்தரம் ஆயிரும்ல. தனியார் பள்ளிகளை என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளை மாற்றிட முடியாது, அது பிரச்சனை கிடையாது. அரசு பள்ளிகளில் ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க? இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க? அந்த திணிப்பு ஏன்? சுதந்திரம்ங்கிறது வேற, விருப்பம் என்பது வேற, இயன்றவர்கள் படிக்கட்டும்ங்கிறது வேற. நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திணிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும், எல்லோரும் இந்தியை நீ பேசணும், இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னையே நீ இந்தி வாழாவாக மாற்ற முயற்சிக்கிறாய். என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரே கொள்கை, ஒரே மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரிபரந்தாமன் என்ன ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்கன்னா, பிரஸ் மீட்ல சங்கிகள் நிறைந்த இடமாகவும் சிறுபான்மையினருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இல்லாத இடமாகவும் நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அவர்களால் நிரப்பப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீதிபதிகள் நியமனத்துல சங்கிகள் அல்லது தலித்துகள், சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் புறக்கணிக்கப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பதை விட
சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட 1% இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. SC/ST நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் பரவியிருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்கிற நிலை இங்கே நீடிக்கிறது. இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் 10% கூட நடைமுறைக்கு வரவில்லை. 90% சனாதன சட்டமாக இருக்கிற மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்துகின்றன. மெட்ரிகுலேஷன் உள்ள ஸ்டேட் போர்டு தானே சிலபஸ். மாநில அரசு கல்வி திட்டம் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இருக்கு. CBSE மட்டும்தான் ஹிந்தி இருக்கு. CBSE பள்ளிகள்ல 8வது வரையுமே ஹிந்தி வந்து கட்டாயமா தான் கற்றுக் கொடுக்கப்படுது. அது திணிக்கிற மாதிரி இல்லையா? எது? CBSE பள்ளிகள்ல 8வது வரையுமே ஹிந்தி கட்டாயமா தான் சொல்லிக் கொடுக்கறாங்க. அதாவது ஒவ்வொரு கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு. நவோதயா கல்வியை நம்ம எதிர்த்து தமிழ்நாட்டில் நுழையல. ஆனால் கேந்திரிய வித்யாலயா வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு. அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை. இப்போ ஆவடியில் இருக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸுங்க வராங்க. இப்போ அவங்க பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கணும். அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு. அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டத்தை சொன்னாங்க. அது போன்ற கல்வி நிறுவனங்களை இப்போ நம்ம எதிர்க்கலை. அது வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஆப்ஷனல் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி. இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை 80 விழுக்காடு ஆகிவிட்டது. ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை 21% மாறிவிட்டது. அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அதே போல போஜ்பூரி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அங்கே கடுவாலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. சாந்தலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அவங்கெல்லாம் வந்து இந்தி, இதெல்லாம் இந்தி குடும்பம்னு சொல்றாங்களே தவிர இந்தி கிடையாது. அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாழாக்களாக மாறிவிட்டார்கள். தமிழர்களையும் இந்தி வாழாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம், அதை எச்சரிக்கிறோம்.